முள்ளுக்கோழி பிரியாணி செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ரசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புக்கி, எல்லாரும் வாங்க. வெல்கம் யூ. எடுத்து போடுங்க தாத்தா, விட்டு சொல்லுங்க தாத்தா. சீக்கிரம் வைக்கலாம். அடே வாடி, அம்மிகளை வீட்டு வந்துருவோம். பா மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிக்கிறோம். அரைச்சிட்டியா? இந்த மஞ்சள் அரைச்சிட்டாங்க. பிச்சு போட்டு ஓடுங்க ஓடுங்க கொண்டு அரைச்சேன். அழைச்சிக்கிறான்ல உங்களுக்கு பத்தாது போல. எதுன்னு சொல்லுங்க. பிரியாணி மசாலா அரைக்க போறோம். பட்டை கிராம்பு ஏலக்காய் மட்டும்தான். எப்படி ஒரே நிறமா இருக்கு பாருங்க. காம்புல முட்டை இருக்கிற கிராம்பு 15 இருக்கு. ஒரு ஏலக்காய் இருக்கு. கிராம்பு வாசனை 5 நிமிடங்கள் ஆகும். 25 நிமிடம். என்ன கல் இருக்குன்னு அடுப்ப கை பண்ணே செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய், சுத்தமான நாட்டு பசுநெய், நறுக்கின வெங்காயம், நறுக்கின தக்காளி, மல்லித்தழை, புதினா, அரைச்ச இஞ்சி, அரைச்ச பூண்டு, அரைச்ச மிளகாய் சாந்து, தயிர், எலுமிச்சம்பழம் சாறு, நம்மளே செஞ்ச பிரியாணி மசாலா, கல்லுப்பு, வீட்டுல தண்ணி இருந்தா பெரிய வேலை வேண்டாம், சின்ன வேலை போதும். முழு கோழிக்கறி ஆனாலும் அப்படியே சட்டி வருதுன்னு கை இருக்கா? இன்னும் எத்தனை ஜோடி இருக்கு? அவ்வளோ வேமா எடுத்து அதெல்லாம் நேரம் வெந்திருக்கும். அவ்வளோதான் இடுமச்சான். மேலே ஓட்ட இது இறங்கிடுச்சு. இந்த கோழி பரட்டி கட்டு இந்த காலை கொஞ்சம் தூக்கு தூக்கு கர்றா தம்பிச்சா தூக்கு கீழே அந்த கோழியை பரட்டி விடு. லைட்டா உள்ள போட்டோம், கோழியை பரட்டி விடுவேன். கோழி கோழி விடுறா. சின்ன கடையை எடுத்து வை. சொல்லலாம்
உள்ளே நெருப்பே இருக்கக்கூடாது, பிரிச்சுருங்க 4 பக்கம். கையே கத்தி பத்திரமா இது குலைக்கும். அப்படியே பரட்டிடு. கோழி உடஞ்சிடாம அப்படியே கோழி உடைச்சிடாம. பக்குவமா கரெக்டாக வந்திருக்கு, அதெல்லாம் உடையாது. சாப்பிடுவான். முழு கோழி லெக் பீஸை பாரு. இருக்கு அதில் கறியை காணும். சுட்டாப்பா எடுத்து கொட்டி போச்சு அது. உடஞ்சிடாம பார்த்துட்டு 2 கோழி இருக்குதா? 2 கோழியா? ஒன்றுதான். ஒரு கோழியோட பாதி. எடு மச்சான், நாளைக்கு கடையை போடுறோம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் மச்சான். ஜனவரி 1 தானே அப்படி சொல்லுவேன், சொல்கிறேன். முடிஞ்சு மச்சான். போடுவோம் இந்த அள்ளி போடு. உடையாம அப்படிதான். அடேங்கப்பா, கோழியே தாத்தா என் சோக்கிட்ட வச்சு முதுகுலி. நீ போன அப்படியே கொட்றா. பிரியாணி கொட்றா. கோழியை வையடா. எங்கடா வெங்காயத்தை வைடா. சாலனா ஊற்றியாச்சா? முழு கோழி. அப்பா தேட்டு சாப்பிட்டு தாழ்த்தா அள்ளி போடு. அப்படி அள்ளு. இன்னும் கை இந்த விடாது. பிடிங்கடா நல்லா. பயங்கரமா இருக்கு. இனி முடியாது நம்மளால. அப்பா தாத்தா ஃபுல்லாக அப்படிதாச்சுடா. இருக்கு, இன்னும் கொஞ்சம் இருக்கு. நீங்கள் பிடிங்கடா சின்ன வயல. இதுக்கு மேலே சாப்பிட முடியாது. முழு கோழி அப்படியே போட்டு கம்மன்னு நெய் ஊற்றி அம்மியில் அரைச்ச மசாலா போட்டு சமைச்சது. இந்த முழு கோழிலாம் நல்லா பஞ்சு மாதிரி வந்து வேற லெவல் டேஸ்ட். இன்னைக்கு பிரியாணி, அதுவும் ரைத்தாவோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு அருமையான பிரியாணி. அதுவும் புரட்டாசி மாத பிரியாணி. ஒரு புடி பிடிச்சாச்சு. சம்பம்